ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த வெளிநாட்டு வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் ஆர்எஸ் தயானந்த். படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஃபர்ஸ்ட் இயர் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காருங்க. மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 6,50,000. பிறந்த தேதி 7/1/1994. பிறந்த நேரம் 5:45 AM. பிறந்த கிழமை வெள்ளி. ராசி துலாம். நட்சத்திரம் சுவாதி 4ஆம் பாதம். லக்னம் தனுஷு. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவர் ஒரே பையன்தான். தந்தை பெயர் சரவணன், தாயின் பெயர் மரகதம். கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல முழுக்காதன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ காடையீஸ்வரர் கோவில். முகவரி ஈரோடு. சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 20 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு அமெரிக்கா போக இன்ட்ரெஸ்டடா இருக்க பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்ததாக பெயர் சந்திரன். படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஆர் முடிச்சிருக்காருங்க. வேலை யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டாக்டரா. மாத வருமானம் 7 லட்சம். பிறந்த தேதி 21/1/1987. பிறந்த நேரம் 12:55 AM. பிறந்த கிழமை செவ்வாய். ராசி கன்னி. நட்சத்திரம் அஸ்தம் 1ஆம் பாதம். லக்னம் துலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகங்க. இவர் ஒரே பையன்தான். தந்தை பெயர் நல்ல தம்பி கந்தசாமி, தாயின் பெயர் பொன்மணி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல பொருள் தந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஏலூர் அன்னமார். முகவரி பார்த்தீங்கன்னா சேலம் அத்தனூருங்க. சொத்து விவரம் 3 ஃப்ளாட் இருக்கு, 5 ஏக்கர் பூமி இருக்குதுங்க. மொத்த சொத்து மதிப்பு 20 கோடி. எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் எம்டி லைன் ஃபாரின்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்ததாக பெயர் டாக்டர் விக்னேஷ். இவருக்கு செகண்ட் மேரேஜுங்க. படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி ஜெனரல் மெடிசன் யூஎஸ்ஏல முடிச்சிருக்காரு. வேலை அமெரிக்காவில் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 20 லட்சம். பிறந்த தேதி 2/4/1988. பிறந்த நேரம் 1:28 AM. பிறந்த கிழமை வெள்ளி. ராசி கன்னி. நட்சத்திரம் அஸ்தம் 1ஆம் பாதம். லக்னம் தனுஷு. இவருக்கு 2ல செவ்வாய் இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தவங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் பொன்னுச்சாமி, தாயின் பெயர் மரகதம். கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல தூரன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி. முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா மொத்த சொத்து மதிப்பு 70 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்டில என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஜாதகம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு போற பொண்ணா இருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெயர் நவீன்குமார். படிப்பு பிஇ எம்எஸ்ங்க. வேலை கவர்மெண்ட் ஜாப்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா ஆஸ்திரேலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 7 லட்சம். பிறந்த தேதி 17/7/1986. பிறந்த நேரம் 3:35 PM. பிறந்த கிழமை வியாழன். ராசி விருச்சகம். நட்சத்திரம் அனுஷம். லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு 4ல செவ்வாய் இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் ஐயாச்சாமி, தாயின் பெயர் சாவூத்ரி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல முத்தன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ செல்வகுமாரஸ் முத்தூர். முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 10 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி செக்டார்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வெளிநாடு போக அக்செப்ட் பண்ணக்கூடிய பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டாக்டர் பி விக்னேஷ்குமார். படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி படிச்சிருக்காருங்க. வேலை ஆஸ்திரேலியாவில் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 10 லட்சம். பிறந்த தேதி 27/6/1993. பிறந்த நேரம் 9:10 PM. பிறந்த கிழமை ஞாயிறு. ராசி கன்னி. நட்சத்திரம் அஸ்தம் 4ஆம் பாதம். லக்னம் மகரம். இவங்களுக்கு 7ல செவ்வாய் இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் பழனிசாமி, தாயின் பெயர் தனலட்சுமி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல மாடர்ன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் வீரகுமாரசுவாமி வெள்ளாங்கோயில். முகவரி திண்டுக்கல். சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 40 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி செக்டார்ல ஃபாரின் போக அக்செப்ட் பண்ற பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்ததாக பெயர் டாக்டர் எஸ் பிரீதா. படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் ஓஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. பிறந்த தேதி 17/8/1996. பிறந்த நேரம் 5:25 AM. பிறந்த கிழமை சனி. ராசி கன்னி. நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாதம். லக்னம் கடகம். இவங்களுக்கு 12ல செவ்வாய் இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் செல்வராஜ், தாயின் பெயர் பூங்கொடி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல வெண்டுவன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ புதுக்காளி அம்மன். முகவரி கரூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் பூமி இருக்குங்க. மொத்த சொத்து மதிப்பு 10 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் பிஜி ஃபாரின் லைன்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்ததாக பெயர் டாக்டர் எஸ்கே அபினிதா. படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்ஆர்சிபி யூகேல படிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 12/12/1994. பிறந்த நேரம் 6:11 AM. பிறந்த கிழமை திங்கள். ராசி மீனம். நட்சத்திரம் ரேவதி. லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் டாக்டர் NS குமரேசன், தாயின் பெயர் டாக்டர் K சுமதி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல சாத்தந்தை கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ ராசா கோவில். முகவரி சின்னம்பாளையம், கோயம்புத்தூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா KGM ஹாஸ்பிட்டல் சொந்தமாக வச்சிருக்காங்க. மொத்த சொத்து மதிப்பு 50 கோடி.
எதிர்பார்ப்பு டாக்டர் ஆர் பிஸ்னஸ் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யூகே ப்ரொஃபைலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் டாக்டர் டி ஸ்ரீ மகிதா. படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஜென்ரல் மெடிசன் ஃபஸ்ட் இயர் அமெரிக்காவில் படிக்கிறாங்க. பிறந்த தேதி 18/12/1996. பிறந்த நேரம் 7:13 AM. பிறந்த கிழமை புதன். ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராட்டத்தி, லக்னம் தனுஷு. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் துரையரசன், தாயின் பெயர் ஹேமா. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பொருள் தந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ சின்ன அண்ணமார். முகவரி நீலம்பூர், உடுமலை பக்கத்தில் இருக்க ஊருங்க. சொத்து விவரம் 8 ஏக்கர் தோட்டம் இருக்குங்க. வாடகை வரவு 15,000 வந்துட்டுருக்கு. மொத்த சொத்து மதிப்பு 10 கோடி. எதிர்பார்ப்பு டாக்டர் லைன் ஆர் இன்ஜினியர் லைனில் யூஎஸ்ஏல எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் சிந்து. படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு யூஎஸ்ஏல பிஜி பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 17/4/1989. பிறந்த நேரம் 4:29 AM. ராசி விருச்சகம், நட்சத்திரம் விஷாகம் 4ஆம் பாதம், லக்னம் துலாம். இவங்களுக்கு 2ல் செவ்வாய் இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பெயர் தண்டபாணி, தாயின் பெயர் ராஜலட்சுமி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் வண்ணக்கன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி முத்தூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர் தோட்டம் இருக்குங்க. மொத்த சொத்து மதிப்பு 20 கோடி. எதிர்பார்ப்பு யூஎஸ்ஏ யூகே ஃபாரின் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் அனிஷா. படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. வேலை டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 15/5/1993. பிறந்த நேரம் 7:30 PM. பிறந்த கிழமை சனி. ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி 2ஆம் பாதம், லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. தந்தை பெயர் மாணிக்கம், தாயின் பெயர் தேவி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் செல்லன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் செல்லாண்டி அம்மன். முகவரி சேலம். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பையனா டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் பி அம்பிகா. படிப்பு பிஇ MBA படிச்சிருக்காங்க. வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1,50,000. பிறந்த தேதி 6/9/1984. பிறந்த நேரம் 5:45 AM. பிறந்த கிழமை வியாழன். ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம் 2ஆம் பாதம், லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் புகழேந்தி, தாயின் பெயர் சகுந்தலா. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் தோடை கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன். முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 10 கோடிக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு சாஃப்ட்வேர் லைனில் யூஎஸ் போகிற பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் கே செந்தில்குமார். படிப்பு பிஇ. வேலை அமெரிக்காவில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 10 லட்சம். பிறந்த தேதி 20/1/1985. பிறந்த நேரம் 3:23 PM. பிறந்த கிழமை ஞாயிறு. ராசி தனுஷு, நட்சத்திரம் உத்திராடம் 4ஆம் பாதம், லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் கந்தசாமி கவுண்டர், தாயின் பெயர் சந்திரா காந்தி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் முழுக்காதன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 7.5 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போக அக்செப்ட் பண்ணுற பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் பி கார்த்திக். படிப்பு பிஎஸ்சி படிச்சிருக்காருங்க. வேலை டேராடூனில் ஆர்மி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 75,000. பிறந்த தேதி 31/5/1995. பிறந்த நேரம் 4:10 AM. பிறந்த கிழமை புதன். ராசி மிதுனம், நட்சத்திரம் மிருகசீரிடம் 3ஆம் பாதம், லக்னம் மேஷம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பெயர் பாலுசாமி, தாயின் பெயர் செல்வி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பில்லன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ அழகுநாச்சி அம்மன். முகவரி தாராபுரம் மூலனூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 12 ஏக்கர் பூமி இருக்குதுங்க. சொந்தமாக ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணா ஃபாரின் போக அக்செப்ட் பண்ணக்கூடிய பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி ஹரவணி. படிப்பு பிஇ MSc படிச்சிருக்காங்க. வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸ்ஏல ஒர்க் பண்ணுறாங்க. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 7/1/1991. பிறந்த நேரம் 5:58 AM. பிறந்த கிழமை திங்கள். ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், லக்னம் தனுஷு. இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் தெய்வ சேனாதிபதி, தாயின் பெயர் இந்துமதி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்கில் இருக்கக்கூடிய யூஎஸ்ஏ யூகேல ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
அடுத்ததாக பெயர் எம் லெனின், படிப்பு பிஇ ட்ரிபிள்இ முடிச்சிருக்காருங்க. வேலை யூஎஸ்பி பேங்க்ல சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 7 லட்சம். பிறந்த தேதி 20/11/1982. பிறந்த நேரம் 10:30 AM. பிறந்த கிழமை சனி. ராசி தனுஷு, நட்சத்திரம் புராடம் 4ஆம் பாதம், லக்னம் மகரம். இவங்களுக்கு 12ல செவ்வாய் இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தவங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் மணி எழிலன், தாயின் பெயர் ருக்மணி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல பெரியன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி பெருந்துறை. சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 10 ஏக்கர் பூமி இருக்குங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படிச்சா நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்ததாக பெயர் சரண்ராஜ், படிப்பு பிஇ எம்பிஏ எம்எஸ்சி யூஎஸ்சியில் முடிச்சிருக்காங்க. வேலை ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 1,50,000. பிறந்த தேதி 10/11/1989. பிறந்த நேரம் 10:57 AM. பிறந்த கிழமை வெள்ளி. ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராட்டத்தி, லக்னம் தனுஷு. இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. இவர் ஒரே பையன்தான். தந்தை பெயர் ராதாகிருஷ்ணன், தாயின் பெயர் பூங்கோதை. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல மணியன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ மோகனூர் நவலடியான். முகவரி கரூர் பெரிய குளத்துப்பாளையம். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 40 சென்ட் ஃப்ளாட் இருக்குங்க. 5 ஃப்ளாட் இருக்கு. மொத்த சொத்து மதிப்பு 20 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு ஐடி லைன்ல இருக்கிற பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்ததாக பெயர் பிரசாந்த், படிப்பு பிஇ எம்எஸ், வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸ்ஏல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 1,50,000. பிறந்த தேதி 19/8/1990. பிறந்த நேரம் 3:47 AM. பிறந்த கிழமை ஞாயிறு. ராசி கடகம், நட்சத்திரம் பூசம் 3ஆம் பாதம், லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் சிவபிரகாசம், தாயின் பெயர் கஸ்தூரி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல தூரன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ பொன்காளி அம்மன். முகவரி சங்ககிரி. சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா வாடகை வரவு 80,000 வந்துட்டு இருக்குங்க. 4.5 ஏக்கர் தோட்டம் இருக்குது. எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடிய ஃபாரின் போக அக்செப்ட் பண்ணக்கூடிய பொண்ணு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் சஞ்சய், படிப்பு பிஇ எம்இ முடிச்சிருக்காருங்க. வேலை ப்ராசஸ் இன்ஜினியராக யூஎஸ்ஏல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 7 லட்சம். பிறந்த தேதி 13/5/1996. பிறந்த நேரம் 2:09 AM. பிறந்த கிழமை திங்கள். ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராட்டத்தி, லக்னம் சிம்மம். இவருக்கு ராகு கேது இருக்குங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பெயர் ரவிச்சந்திரன், தாயின் பெயர் உத்திரகலா. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் அத்தனூர் அம்மன். முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 50 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு ஃபாரின் போக அக்செப்ட் பண்ற பொண்ணா எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டாக்டர் எஸ் சத்யஸ்ரீ, படிப்பு பிடிஎஸ் முடிச்சுட்டு யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 21/3/1996. பிறந்த நேரம் 7:48 AM. பிறந்த கிழமை வியாழன். ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி 4ஆம் பாதம், லக்னம் மேஷம். இவங்களுக்கு 12ல செவ்வாய் இருக்குங்க. இவங்க ஒரே பொண்ணு தான். தந்தை பெயர் சேகர், தாயின் பெயர் விஜயலட்சுமி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல செம்மன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ ஸ்ரீதேவி அம்மன். முகவரி பெருந்துறை. சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 2 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு யூகே லைன்ல ஆல் செக்டார்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்ததாக பெயர் மைலிஷா, படிப்பு பிடிஎஸ் எஃப்டிஎஸ், வேலை டென்டல் டாக்டர் நாமக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 23/1997. பிறந்த நேரம் 1:16 AM. பிறந்த கிழமை வியாழன். ராசி கடகம், நட்சத்திரம் ஆயுள்யம், லக்னம் தனுஷு. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, அது போக அக்கா ஒருத்தங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் கண்ணையன், தாயின் பெயர் சுமதி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல கண்ணன் கொடுத்த சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ கரியகாளி அம்மன். முகவரி நாமக்கல். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 33 ஏக்கர் பூமி இருக்குதுங்க. மொத்த சொத்து மதிப்பு 15 கோடி. எதிர்பார்ப்பு எனி செக்டார்ல யூகே போக அக்செப்ட் பண்ணக்கூடிய பையனா எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டாக்டர் எஸ் கார்த்திகேயனி, படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு யூகேல கவர்மெண்ட் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 5 லட்சம். பிறந்த தேதி 19/13/1993. பிறந்த நேரம் 2:57 PM. பிறந்த கிழமை வெள்ளி. ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், லக்னம் மீனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க ஒரே பொண்ணு தான். தந்தை பெயர் சுரேஷ் தங்கவேல், தாயின் பெயர் சாந்தி ராஜதிலகம். கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல செங்கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி அமெரிக்கா. சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குங்க. இதெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு அப்ராட் லைன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் மட்டும் இல்லைங்க, இது போக இன்னும் நம்மகிட்ட நிறைய அப்ராட் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். நன்றி.